ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மிளகா கிள்ளி சாம்பார் எப்படி செய்யணுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். நமக்கு விசிலும் வந்துடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கு. இதை கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வீட்டில் காய்கறி இல்லாத சமயத்துக்கு மிளகா கிள்ளி சாம்பாரை வச்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இப்போ பருப்பை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. கடாய் காய்ஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் ஒரு 4 to 5 அளவுக்கு வெந்தயம், அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உங்கள் காரத்துக்கேற்ப மிளகா போட்டுக்கோங்க. நான் 2.5 மிளகா வரமிளகா போட்டிருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது கூடயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு, நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் இதிலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தனியாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொதி வரும்போது ஃபைனல் டச் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நமக்கு சுவையான மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. For more information டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.